ஹை கைஸ் வெல்கம் பேக். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து எப்பயோ லான்ச் பண்ணாங்க. என்னன்னா ஒன் ப்ளஸோட புல்லட் ஒயர்லெஸ் Z2ன்ற ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணாங்க இல்லையா. அதில் வந்து இப்போ வித் ஏஎன்சி அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து வித்தவுட் ஏஎன்சி அண்ட் அதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்ன அண்ட் இது வாங்கலாமா வேணாமான்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதில் ஸ்பெஷலாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் லாங் லைஃப் பேட்டரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பட்ஜெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிக்ஸான ஒரு இயர்பட்ஸ் தான். வித் ஏஎன்சினா வந்து 2100க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 6 கலர் அவைலபிளாக இருக்குது. வித்தவுட் ஏஎன்சினா வந்து 1499 கொடுக்குறாங்க. அதுலேயும் 6 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ணோடனே இந்த பாக்ஸில் வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஏற்கனவே இந்த பாக்ஸ்லாம் ரெட்டு அந்த மாதிரி கலந்துருக்கும் ஒரு மாதிரி கலரில். இது வந்து ஒயிட் கலர் பாக்ஸாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z10 Z2 ஏஎன்சி அப்படின்னு போட்டிருக்கு. அண்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கு. இதில் போட்டுக்கிற ப்ரைஸ்லாம் நம்ம வந்து பார்க்கறதால பெருசாக கன்சிடர் பண்ணிக்கவும் தேவையில்ல. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பிரிச்சோன்னே ஒரு ஒயிட் பாக்ஸ் உள்ள இருக்குது. அதில் நம்ம நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நெக் பேண்டை எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சைடில் நமக்கு வந்து ரெட் கேபிள் கார்டு அண்ட் சீட்டப் கேபிள் எக்ஸ்ட்ரா பட்ஸ் அண்ட் யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸை யூஸ் பண்ணதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த யூசர் மேனுவல் தேவைப்படும். நான் பின்னாடி ஏன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபுல் கேஸ் இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து நமக்கு டஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணாது, அதாவது அந்த அழுக்காகாது. அதனால் அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து நமக்கு இதில் கிடையாது. குவாலிட்டியும் வைஸும் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேலே ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து கிட்டத்தட்ட 12.4 mm ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ட்ரைவ். அண்ட் இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26.65 கிராம்ஸ் வந்து வெயிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெவியான வெயிட் கிடையாது. அண்டு கண்டிப்பாக வந்து நெக்கில் வந்து எந்த ஒரு பெயினும் ஃபீல் பண்ண முடியாது. போட்டுருக்கதே தெரியாது கிட்டத்தட்ட. அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IPX55 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்வெட்டோ இல்லை ரைனோ அந்த இதுவும் வந்தாலும் சரி ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஒரு போயிடலாம். அந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பட்டனில் வந்து வால்யூம் அப் டவுனும் வந்து பார்த்தாலே தெரியும். அதில் ஜஸ்ட் வந்து வால்யூம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லை டவுனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். இதான் வந்து அதில் பண்ண முடியும். சாங் சேஞ்ச் பண்ணதுலாம் அதில் வந்து பண்ண முடியாது. அது பண்ணோன்னா நம்ம வந்து மோட் பட்டன் இருக்கும். மோடு வந்து மேலே இருக்கும். அதுவும் வந்து அதுலேயும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து லேட்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை மோடு மாற்றுறதும் அதுதான் வந்து அது யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளே பாஸுக்கு நடுவில் இருக்கும் ஒரு பட்டன் இல்லையா. அது வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் பாஸ் ஆகும், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணால் ப்ளே ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வரும். இதான் வந்து அதோட செட்டப்பு. இல்லை அந்த பட்டன் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி படித்தா தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணாலும் சரி ஆன் பண்ணாலும் சரி அந்த லைட் இண்டிகேட்டரும் வந்து வரும். அண்ட் தென் மேக்னெட்டிக் கண்ட்ரோல், அதாவது கிட்டத்தட்ட நம்ம எப்போனா வந்து காதில் வந்து வச்சுட்டு எடுத்தோம்னா வந்து 2 மேக்னெட்டும் வந்து அட்டாச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்குது. அண்ட் தென் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா வந்து கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லாவே வந்து பேட்டரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த மெத்தடு மாடலுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. பட் ஆனால் ஏஎன்சி கொடுத்ததுனால நான் காதில் வச்சோன்னே அப்படி ஒரு சைலண்ட் இருக்குது. ஸோ செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க ஏஎன்சியில். ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். இல்லைனா அதில் யூஸ் கொடுத்துருக்க பட்ஸை வந்து மாற்றி போட்டாலே கண்டிப்பாக அந்த ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சினாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் யூஸ் பண்ணிருக்க ஏஎன்சிக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து தரமாக இருக்குது. பேஸ் எல்லாமே நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. நம்ம 8D ஆடியோலாம் வந்து செக் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வாங்கினீங்கன்னா அந்த 8D வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு SBC அண்ட் AAC மட்டும்தான் இதில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வரப்போ இதில் ஒரே ஒரு இஷ்யூ தான் வந்து ஆப் கண்ட்ரோல் கிடையாது இதுக்கு. பட் ஆனால் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து காட்டும். ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குது அண்ட் பேர் பண்ணியிருக்கா இல்லைன்றதுலாம் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வந்துடும். ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அட் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணிக்க முடியும். ஹை கைஸ் வெல்கம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மகிட்ட இருக்க இந்த ஒன் ப்ளஸோட நெக் பேண்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். மைக் வந்து செக் பண்ணுறதுக்கு குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.